மாநில அரசு வெர்சஸ் மத்திய அரசு மோதல் தொடர யார் காரணம்? 100% மாநில அரசு தான், மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். 1970களில் அவருடைய தந்தையார் என்ன பிரச்சாரத்தை முன்வைத்தாரோ அதே பிரச்சாரம். குலக்கல்வி திணிக்கப்படுகிறது, ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. இப்படி ஒரு NEP-ல இருக்கிறத விட மாறுபட்ட கருத்துக்களை ஒரு மக்களிடம் கொண்டு செல்கின்ற வேலையை கடந்த நேற்றும் பேசினார், இன்னைக்கும் பேசினார். அதுல பல கருத்துக்கள். எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேச முடியுமா, உண்மைக்கு புறம்பாகன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எந்த இடத்துலயும் இந்தி திணிப்பு இல்ல, சமஸ்கிருதம் திணிப்பு இல்லைன்னு திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் திணிப்புங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கல்வி அளிக்கப்படுவங்க, உங்களை எல்லாம் கல்வி விட்டு வெளியேற்றிடுவாங்க, NEP-யோட நோக்கம் அது வரல அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க. அதே மாதிரி இடைநிற்றல் அதிகமாகும், அதுவும் இல்லை. நோக்கமே இடைநிற்றல் குறைப்பு தான் நோக்கம், கல்வியோட நோக்கம். தனியார் மயமாக்குவது, இன்றைக்கு தனியார் மயம் ஆக்கி இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வி பெற வேண்டுங்கிறது தான் நோக்கம். இப்படி பணக்காரருக்கு மட்டும், இன்னைக்கு பணக்காரர் மட்டும் LKG-ல 2.25 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்க. யார் படிக்க முடியும்னு தெரியும் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போறாங்க. சின்ன பசங்களுக்கு பொது தேர்வு. அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்வியில 15 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 1 கோடிக்கு மேல அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு. அதை தாண்டி இது நம்ம கல்வி பத்தி முன்னாடி 2% சொன்னாங்க, இப்ப 5 லட்சத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம மொழி பத்தி நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு நீங்க முதலமைச்சருடைய உரையை குறிப்பிட்டதுனால, பரப்புரை தொடங்கிட்டாருன்னு நீங்க சொன்னதுனால அதுல ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறாரு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்கும் நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும். மாநில முதலமைச்சராக நான் அடைந்த 12 ஆண்டு கால அனுபவத்துடன் தேசிய தலைமையை ஏற்பதால் மாநிலங்களின் பிரச்சனையும் எனக்கு தெரியும். முதலமைச்சர் சொல்றார், ஒன்றிய அரசின் முக்கியத்துவமும் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்கிறாரு. அப்படி சொன்ன பிரதமர் இன்றைக்கு மாநில முதலமைச்சராக இருந்து இங்கே வந்த பிறகு அவரும் மாறிட்டாரு, மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பறிக்கக்கூடிய இடத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிறார். என்ன குறை கண்டீர்கள்? என்ன குறை இருக்கிறது? GST-ல 100%ல ஏறக்குறைய 71% உங்களுக்கு திரும்ப வருது. எங்களுக்கு வெறும் 29% தான் கிடைக்குது. எங்களுக்கு அதை வச்சு நாங்க கல்வி மாணவர்களுக்கு பணத்தை கொடுக்குறோம். நாங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க, உலகத்தரத்துக்கு இணையான ஒரு கல்வியை கொண்டு வர வேண்டும் சொல்றோம். இன்னும் பல திட்டங்கள் நான் பட்டியலிட்டா பத்தாது. நீங்க எந்த திட்டங்களை ஏற்றுக்கொண்டீர்கள்? நீங்க ஏதாவது ஒரு மாநிலம் சொல்லுங்க. 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் சொல்லுங்க.